ராஜாதி ராஜாவினுடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. பிரியமான சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே சகோதரிகள் கால தியானத்திலே இந்த புதிய வருஷத்திலே முதல் செய்தியாக அறிவிக்கும்படியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. உலகத்தில் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நிலைமைகளிலே நாம் கலிபோர்னியாவிலே பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே தெய்வ கோபம் அங்கே காட்டு தீயாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலும் கூட நமக்கு ஜீவன் சுகபலம் கொடுத்து ஆண்டவர் நம்மளை அவருடைய சன்னிதானத்திலே நிற்கும்படியான கிருபைகளையும் சுகத்தையும் ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது நாம் தகுதியானவர்களா என்பதை நிச்சயமாக நம்ம யோசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தகுதியில்லாத நம்மை தேவனுடைய சமூகத்திலே தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் அவருடைய தியானத்தை தியானிப்பதற்கும் நாம் முன்வரும் கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படுவதற்கு ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு முறை கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உலகத்தில் நடக்கிற இந்த செய்திகள் நமக்கு மிகுந்த பயமுள்ளதாய், மிகுந்த ஆர்வம் உள்ளதாய், மிகுந்த கர்த்தருக்குள்ளாக நம்மளை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறதை கூட நம்ம காண முடிகிறது. ஆகவே இந்த கலிபோர்னியாவில் நடந்த அந்த தீவிரத்துக்காக அதிகமாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளும் அங்கே இருக்கிறார்கள். அநேக நாட்களாக இன்னும் தீ பற்றி கொண்டிருக்கிறது சொல்லிதான் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அவர்களையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் தேவன் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த காலை வேளை தியானத்திற்காக அடியாளோடு தேவன் பேசின நாள் வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த மனிதர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இங்கே பார்க்கிறோம், தானியேலை குறித்து நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் அந்த ராஜாவினிடத்திலே வரும்போது அவர் எப்படியாக வந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படிப்பட்ட ஒரு வாலிபனாய் இருந்தார், அவர் ஜெபத்திலே எப்படி தரித்திருந்தார் என்று சொல்லியெல்லாம் நாம் அநேக வேளைகளிலே இதை நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் சிறந்த குணம் காணப்பட்டது என்ன? இந்த ஆட்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் யாவரும் அவரை எந்த விதத்திலுமே அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரே விஷயத்தில் அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அது என்ன விஷயம் என்று சொல்லி பார்க்கும்போது, வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய. அப்போ அவர் எவ்வளவாய் கர்த்தருக்குள்ளாக நிலையாய் இருந்திருக்கிறார், கர்த்தருக்குள்ளாக தன்னை எவ்வளவாய் திடப்படுத்தி இருந்திருக்கிறார், தன்னை எவ்வளவாய் கர்த்தருக்குள்ளாக நிலைப்படுத்தி இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இதில் காண முடியுது. பிரியமானவர்களே, முந்தின வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் போது நஷ்டம் வராதபடி அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆலோசனை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்போ ஆலோசனை யாரிடத்துல கேட்கணும்? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் சக மனிதர்கள் இடத்துல தான் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளை சுற்றி தான் நம்முடைய ஆலோசனைகள் இருக்கிறதை தவிர வானத்தை நோக்கி நம்ம ஆலோசனை கேட்கும் போது, கர்த்தரை நோக்கி ஆலோசனை கேட்கும் போது நாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில முன்னேற முடியும், கர்த்தர் நம்மளோடு எப்படி இடைப்படுவார் என்று சொல்லி அதை ஒரு விஷயமாக இங்கு தானியேல் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நஷ்டம் வராதபடி அங்கே ஆலோசனை கேட்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். வேற யாரிடத்திலும் அவர் கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்படுவதற்கு நமக்கு ஒரு இது வாய்ப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம எந்த அளவு நம்மளை தாழ்த்துறோம், எந்த அளவு உண்மை உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம், உண்மை உள்ளவன் என்று நம்பி பொறுப்பை நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவன் என்று நம்பி நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு பொறுப்பை கொடுக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான கிருபை வரங்களை நாம் எவ்வளவாய் நாம் கர்த்தருக்காக நாம் செலவழிக்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? இப்ப எங்க பார்த்தாலும் உண்மை இல்லை, பொய்யும் புரட்டுமாக இன்னைக்கு மனிதர்களும் மாந்தர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிற உலக ஜனங்கள் அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற. விசுவாசியானாலும் அவிசுவாசியானாலும் பொய் இல்லாத குடும்பம் இல்லை, மனிதர் இல்லை, ஜனங்கள் இல்லை. அவ்விதமா தான் இன்னைக்கு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து வளர்கிறதான ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுகிறது. ஆனால் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில பொய்யுக்கு நாம் அடிமையாகி போகிறவர்களாக பொய் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படி இருந்தால் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுமே அல்லாமல் கர்த்தருடைய நாமத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் இங்கே தானியேல் என்ன சொல்லுகிறார்? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியேலை போல நீங்களும் நானும் பேர் பெற்றவர்களாக உண்மையுள்ளவன் என்று நம்பி நம்மை பிறர் வாழ்த்தும்படியாக, நமக்கு பொறுப்புகளை கொடுக்கும்படியாக, நம் தேவன் மகிமைப்படும்படியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம்,
நஷ்டம் வராதபடி ஆலோசனை கேட்கக்கூடிய, கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடிய தானியேலை பார்த்தோம். இரண்டாவது, உண்மை உள்ளவராக இருந்த ஒரு தானியேலை குறித்து நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார், ராஜா முத்திரை போட்ட பின் அங்கே பார்க்கிறோம். அது ராஜா அங்க என்ன செய்யறாரு, முந்தின வசனங்கள்ல நம்ம இதெல்லாம் வாசிக்க முடியும். ராஜா என்ன செய்யறாரு, இதுதான் இந்த தீர்மானம் தான், இதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்லி முத்திரை போட்டாங்க. அந்த முத்திரை போட்ட பின்னும் அவர் என்ன செய்கிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். பயம் இல்ல, நடுக்கம் இல்ல, இதுதான் சூழ்நிலை, நமக்கு இப்படிதான் முடிஞ்சு போச்சு, நமக்கு ஒரு முத்திரை தரிப்பிச்சுட்டாங்க, இனிமே நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு அவர் நினைக்கல. அந்த வேளைகளிலும் அவர் என்ன செய்கிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அவருடைய காரியங்களிலே அவர் சரியாக இருக்கிறார். பாருங்க, அவர் எருசலேமின் வாசலின் அந்த ஜன்னல் வழியாக அங்கே 3 வேளையும் தேவனை நோக்கி துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், அவருக்கு விண்ணப்பிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எத்தனை அருமையாக அவருடைய நாவால் கர்த்தரை அவர் துதிக்கிறார். எங்க எவ்வளவு பெரிய இடைஞ்சலுங்க நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரியதான பிரச்சனைக்குள்ள அவர் இருக்கிறார். ஆனாலும் துளி அளவு கூட அவருடைய இருதயத்திலே பயமோ படபடப்போ, பிறரிடத்திலே ஆலோசனை கேட்பதோ, உண்மை இல்லாமல் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படியாக அவர் உளறி உண்மை இல்லாமல் பொய்யை பேசுவதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் இல்லை. அவர் என்ன செய்கிறார், உறுதியாக தேவ பாதத்திலே அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை இந்த காலைவேளையில ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு வருஷத்தை கூட நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நம்ம கூட்டி கொடுத்து நமக்கு ஜீவனை பாராட்டி இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றி நம்ம கையில தந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், அந்த பொறுப்புகளிலே நஷ்டம் வருவதை நாம் வாழ்கிறோமா, அந்த பொறுப்புகளிலே உண்மை இல்லாமல் நாம் இருக்கிறோமா, அந்த பொறுப்புகளிலே கர்த்தருடைய சமூகத்திலே போய் நாம் கேட்டு அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை மன போராட்டங்கள், எத்தனை துஷ்டரின் பால்கடிப்புகள் நமக்கு வந்தாலும் நாம் அதையெல்லாம் பின்பற்றாமல் தேவனுடைய சமூகத்திலே போய் நாம் காத்திருந்து அவருக்காக உழைக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, பிழைக்கிறோமா, அவரிடத்தில் நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோமா, நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, விசேஷமா நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் ஒரு வேத புத்தகமாய் மாற வேண்டும். இந்த தானியேல் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது என்ன அப்படின்னா, அவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவரை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல இருந்து அவரை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது பிரியமா. அப்போ எவ்வளவு ஒரு வல்லமையுள்ளவராய் அவர் அதுல இருந்து விலகி போகாதபடி, என்ன நேர்ந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாதுன்னு நினைச்சு சொல்லி அவருடைய ஜெபத்தை அங்க ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். நாம் இன்னைக்கு அப்படி சுற்று வட்டாரங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே, நாம் போகிற சபைகளிலே, நாம் பிரயாணிக்கிற மனிதர்கள் மத்தியிலே, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மத்தியிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? நம்மை பார்க்கிறவர்கள் நாம் பிறர் பார்க்கும் வேத புத்தகமாய் நாம் இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட நிலைமையில், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களிடத்துல எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் என்று சொல்லி நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய காரியங்களை கண்டுகொள்கிறார்களா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்களா? கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போம். தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆவியானவர் தாமே இந்த வசனத்தை நமக்கு இந்த புதிய வருஷத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய சமூகத்திலே தீர்மானத்தோடு காத்திருப்போம். ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாக, நானும் கூட பிறர் பார்க்கும் வேத புத்தகமாக என்னை குறித்து கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி பிறர் சொல்லும்படியாக நான் வாழுவதற்கு, நான் நஷ்டம் வந்தாலும், உண்மையில்லாத ஒரு சூழ்நிலையுடைய வாழ்க்கையில இருந்தாலும் நான் உண்மையே பேசவும், நஷ்டம் வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கவும், என்னுடைய வாழ்க்கையில எத்தனைதான் சூழ்நிலை வந்தாலும் தெய்வத்தை விட்டு விடாதபடி 3 வேளையும் அவருடைய சமூகத்துல என்னாலும் எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடியவளாக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நம்மளோடு பேசி இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். நான் விரும்புகிற, கேட்டுக்கொள்கிற, வேண்டிக் கொள்கிற காரியங்களிலே கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக, தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்தித்ததில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.